தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அரசியல் படுத்தியிருக்கிறார் தானே அர்த்தம். இன்னைக்கு பத்திரிகையாளர்ன்ற பேர்ல, கல்வியாளர்கள்ன்ற பேர்ல, பொருளாதார நிபுணர்கள்ன்ற பேர்ல, அரசியல்வாதிகள்ன்ற பேர்ல உங்களுக்கு ஆதரவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஓப்பன் மேடையில வந்து நாங்க குண்டான் இல்லை அண்டான் வரைக்கும் சொல்லிட்டு போறாங்க. மாற்றத்திற்கான தலைவனா வந்து நிற்கக்கூடியவன் அண்ணனா தானே பார்க்கும். அப்படின்னா இந்த தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அரசியல் படுத்தியிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதே சமயம் விஜய் சார் இந்த விஷயத்தில் இந்த மீட்டிங்கில் வந்து சும்மா தற்கூரி கூட்டன்ற சொன்னது. அதே சமயம் நான் ஒரு கொள்கை அறிக்கைகளை வெளியிட்டேன், நிரந்தர வேலை. அதே சமயம் வீடு எல்லாரும் கொடுக்குறது. அதை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 5 நிமிஷம் பேசுகிறேன், 4 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் எத்தனை நிமிஷம் பேசுகிறேன், உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இந்த மாதிரியான விமர்சனம் விஜய் சார் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சோ. இல்லை, ரொம்ப எமோஷனலாக ரொம்ப அப்படி பேசியிருந்தா அதை வந்து இப்போ புதுச்சேரி மாநாட்டிலே பேசியிருக்கணும். அவர் புதுச்சேரியில் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினார்ல, அப்போவும் திமுக விமர்சித்தார். திமுகவை நம்பாதீங்கன்னு சொன்னார். அப்போவே அவர் பேசியிருக்கணும். இல்லைனா அவர் வீடியோ போட்டிருப்பார், இல்லைனா அறிக்கையாக விட்டுருப்பார். அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் தான் கதறீங்க. மாநாடு போட்டால் கதறீங்க, கூட்டம் நடத்தினா கதறீங்க, ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு? எங்கள் தளபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க.